Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா 3 நியூ சீரியல்ஸோட ப்ரோமோ ஸ்டோரி டைமிங் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பத்தின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வியூவர்ஸும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ என்னப்பா எப்போ வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இது எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நியூ ப்ரோமோஸை தெரிவிக்க விட்ட சன் டிவி தான். ஸோ சன் டிவி சீரியல்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 மந்த் ஆஃப்டர் திருப்பி வந்து அனாமிகாவோட ப்ரோமோவை ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அனாமிகா வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கம்மிங் ஜூன் வரப்போகுது. ஸோ டேட் அண்ட் டைமிங்காக தான் நம்ம எல்லா பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக நெக்ஸ்ட் வீக் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. டோன்ட் மிஸ் இட். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அனாமிகா ஆன் த வேலை வந்துட்டு இருக்கு. ஸோ மல்லி சீரியல் ஆக்ட்ரஸோட ரியல் நேம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். டுமாரோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து புன்னகை பூவே ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டேட் அண்ட் டைமிங் ஷேர் பண்ணாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது ஸ்டோரியில் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது பிரியமான தோழி என் பண்ணுறாங்க. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் புன்னகை பூவேன்னு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹீரோவோட என்ட்ரிங் கொண்டு வந்துட்டாங்க அர்ஷத் நாக்பால். ஸோ இவங்களோட பேரிங் எப்படி இருக்குது ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம். ஃபைனலாக ஹீரோ பார்த்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் மண்டேலேருந்து 1 PM டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து ஒரு இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய சீரியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டப்பிங் சீரியலை கொண்டு வரது ரியலாக ஹாப்பி தான். ஸோ அது மோஸ்ட்லி ஹிந்தி சீரியலை வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ்க்கு ஒரு வேறு லெவல் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ராமாயணம் அப்படின்ற டைட்டிலோட. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி சன் டிவியில் டப்பிங்காக ரிலீஸ் பண்ண தேவி, ஆதிபரா சக்தி, நேத்ரா. ஸோ இந்த சீரியல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்பதிக் ப்ரொடக்ஷன் தான் இந்த நியூ சீரியல் ராமாயணத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. இது வந்து சோனி டிவியில் இப்போ கரண்ட்டாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரேட்டிங் பார்க்கும்போது 10க்கு 9.4 கொடுத்துட்ருக்காங்க. 2024 ஜான்வரியில் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு 4 மந்த் ஆன சீரியல். ஸோ இதோட ரியல் நேம் பார்க்கும்போது ஸ்ரீமத் ராமாயண். ஸோ இந்த சீரியல் தான் நமக்கு வந்து ஹை ரேட்டிங் இருக்கனால தமிழில் ராமாயணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எந்த அளவு நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்டோரியை வாட்ச் பண்ணுறோமோ அதை விட ஹிஸ்டாரிக்கல் டிவோஷனல் ஸ்டோரினா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ராமாயணம் கப்பல் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.